இனிப்பு சாப்பிடுங்க தம்பி. நான் ஆனந்த். பாசமா என்ன பண்டிட்ஜின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பண்டிட்ஜி. இந்த ஜெயில் குற்றவாளிங்க அடைக்கப்பட்டிருக்க இடம். இங்க யாரும் யாருக்கும் உதவுறதில்ல. இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு அன்பா ஒன்று பார்க்கறாங்க தெரியுமா? நீ அந்த ஜெயிலரோட மீசையை சரிச்சு அவன் ஆணவத்தை அடக்கனல்ல. இவங்க பிரதிநிதியா இவங்க பகையை தீர்த்திருக்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு போர் வீரன். நான் ஒன்றும் போர் வீரன் இல்லை பண்டிட்ஜி. நீ நான் அபிமன்யு. பயம் கிடையாது, ஆனா விவரம் பத்தாது. பிளானிங் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா அரைகுறையா முடிஞ்சிருச்சு. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் அதானே? எனக்கு தெரியும். பண்டிட்ஜி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பண்டிட்ஜி. எங்க அம்மா தவிச்சிட்டு இருக்காங்க. ராப்பகலா என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நாதாருங்க கிட்ட இருந்து எங்க அம்மா பழி வாங்குற வெறி நெருப்பா கொழுந்து விட்டு எரியுது. எரிய எரிய அந்த ஆத்மா நமக்கு புரிய வைக்குது. அக்னி குண்டத்துல விழுந்தா எரிஞ்சிருவேன். இந்த நெருப்பு ஒன்னே உருக்குது. பழி வாங்க வழி சொல்லுங்க பண்டிட்ஜி. மகாபாரத யுத்தம் கூட பழி வாங்க தான் நடந்தது. பகவான் விஷ்ணு தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அர்ஜுனனுக்கு உதவி செஞ்சார். உன்னை இந்த 4 சுவத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போக யாரோ ஒரு அவதாரம் கண்டிப்பா வருமா. அப்ப ஆரம்பமாகும் மத்ஸ்ய காண்டம். என்னப்பா நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் மூடி இருக்கு, நாளைக்கு வா. ஆனந்த் ஐயா அனுப்பினாரு. ஆனந்த் பண்டித் ம். வெளியே இரு. பகவான் விஷ்ணுவுக்கு பல ரூபங்கள் உண்டு. சில சமயம் ராமர், சில சமயம் கிருஷ்ணர், மோகினி, நரசிம்மர், அப்புறம் மர்சையா. ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. உனக்கும் பல ரூபங்கள் இருக்கும், ஆனா ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒரு லட்சியம் உண்டு. பழிவாங்கிறது. புராணத்துல உருவங்கள் மாறுறவங்கள மாயாவின்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் இவங்க கான்மேன். ஓன் தலையில கூட கான்மேன் ஆவேன்னு எழுதியிருக்கு. சரியா இருக்கா? கான்மேன் கத்தியோ துப்பாக்கியோ வச்சு வேலையை பிடிக்க மாட்டான். அவன் ஒரு கலைஞன், திறமசாலி. அவன் தன் மூளையை துப்பாக்கியாக்கி தந்திரத்தை தோட்டாவாக்கி சுடும்போது அவன் குறி வைக்கிறவன் தானே வந்து மாட்டிட்டு சாவான். எந்த சத்தமும் வராது. பண்டிட்ஜி, கான்மேன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? கடுமையாக தவம் பண்ணணும், உழைக்கணும், ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங்கா? இந்த பாழா போன ஜெயிலையா? அடக்கு இருக்கு பயமாவனே. இந்த ஜெயிலு கம்மியாக அடை போட்டுறாத. இந்த உலகத்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஜெயில் தான். அங்கே பார், இந்த யூனிவர்சிட்டியோட மிகப்பெரிய ப்ரொஃபஸர் குல்சன் ராய், இந்தியாவோட டாப் சிஏ. வெளியே இவர் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிட்டு இருந்தார், இங்கே வெள்ளை அடிச்சிட்டு இருக்காரு. இன்கம் டேக்ஸ்லேருந்து கிரைம் லாஸ் இவர் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பார். ஒரு கான்மேனுக்கு அறிவை தவிர வேற மூலதனம் கிடையாது. சட்டத்தை உடைக்காம குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் தான் ஒரு நல்ல கான்மேன். சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கை சுட்டுடும். அவரை பார், ப்ரொஃபஸர் ஆஃப் பர்ஃபார்மிங் ராபரி ஆர்ட்ஸ், பப்ளு பெஹருப்பியா. நிஜ பேர் பப்ளு புனியா. ஹை அண்ட் வால்ட்டோட கோட் கிராக் பண்ணுறதெல்லாம் நிமிஷ நேர வேலை தான் அவருக்கு. பெரிய வேலைக்காரன். கான்மேனுக்கு பெரிய பலமே அவனோட தோற்றம் தான். புது சம்பவம், புது தோற்றம். நல்லா தெரிஞ்சுக்க, உருவத்தை மாத்திர வித்து தான் ஒரு கான்மேனுக்கு புல்லட் ப்ரூஃப் மாதிரி. அப்புறம் இது ஜெஃப் சிமன்ஸ், பிரான்ஸ்காரன், மாஸ்டர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிராஃபலாஜிஸ்ட். 15 பாஷை பேசுவான். இவன் உனக்கு லிப் ரீடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவான். ஒரு கான்மேனுக்கு இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சுன்னு எவ்வளோ பாஷை பேச வருது அவ்வளோ நல்லது. தேசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே பாஷை. அடுத்தவங்க பாஷையை தூரத்திலிருந்தே புரிஞ்சுக்கணும். அப்படியே அவங்களுடைய பாஷையை நீ பேசினேன்னா உன்னை சுலபமாக நம்பிடுவாங்க, உன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, உன்னை சந்தேகமும் பட மாட்டாங்க. இந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருங்க உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய சாமர்த்தியமும் ஞானமும் தான்
உன்னை ஒரு உண்மையான கான்மனை மாற்றும். ஒருத்தனை உயிரோட கொண்டாது பழிவாங்கிறதுல அது பேர் முக்தி. ஒருத்தனை பழிவாங்க என்ன செய்யணும்னா, உன் எதிரி நீ எப்படி துடிச்சியோ அதே மாதிரி துடிக்கணும். அவனோட ஒவ்வொரு மூச்சையும், அவன் பேச்சையும், அவன் போகிற ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடி. அதுவும் ரொம்ப ரகசியமாக. கேள்விப்பட்டிருக்கல, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது எல்லாம் போய். உண்மை என்னன்னா, இங்கே தோற்றம்தான் முக்கியம். கதர் போட்டா தலைவன், காக்கி போட்டா போலீஸ்காரன், கோட் சூட் போட்டா பணக்காரன். நீயும் உன்னுடைய உருவத்தை மாற்றி ஆகணும் மத்ஸ்யா. மத்ஸ்ய காண்டத்தோட முதல் அத்தியாயத்தை நீ ஆரம்பிக்க வேண்டிய இடம் மீரட். பண்டிட்ஜி, மீரட்ல என்ன இருக்கு? கிரிக்கெட், பேட், அப்புறம் சூதாட்டம். மீரட் தான் ஹஸ்தனாபுரத்தோட தலைநகரம். எந்த ஹஸ்தனாபுரத்தில் கட்டம் கட்டி பகட விளையாடினாங்களோ அங்கே தான் மகாபாரதம் ஆரம்பமாச்சு. ஒரு சமயம் மகாபாரத யுத்தம் முடிஞ்சப்புறம் பீமன் சகுனியோட தாயக்கட்டை வீசி எறிஞ்சாராம். அது மீரட்டில் வந்து விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்தே சூதாட்டம் இங்கே மூலம் முடுக்கெல்லாம் பரவிடுச்சு. இந்த ஊர் பசங்க கோவணம் கட்ட கற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்தவனை முட்டாளாக்குறதையும் நாட்டு துப்பாக்கி சொல்கிறதையும் கற்றுக்குறாங்க. கிரிக்கெட் சூதாட்டத்தோட தலைநகரம் மீரட்னு சொல்லலாம். இந்த நாட்டில் கிரிக்கெட் சூதாட்டத்துக்கு இங்கே தான் அதிகமாக பந்தயம் கட்டுறாங்க. அட எங்க அப்பா, உங்க மீரட்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகமா இருக்கா. அவன் ராஜு சார், மீரட்டோட நியூட்டன். அவனை மாதிரி வீடியோ எவனாலும் எடுக்க முடியாது. இந்த ஊர்லயே ஃபேமஸான பார்ட் டைம் கல்யாண வீடியோக்காரன். பார்ட் டைமா? அதான் ஃபுல் டைம் சர்தான கேபிளில் வேலை பார்த்துட்டு இருக்கால. போலாமா? சரிங்க சார். என்ன பார்க்குற? நல்ல நோட்டு தான். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இவ்வளோ பணத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் பார்க்குறேன் சார். சார் உங்களுக்கு என்ன வேணும், விஸ்கியா ரம்மா? ரெண்டுமே வேணாம். சரி சரி புரிஞ்சு போச்சு சார். அப்போ ரூபா, மீனாட்சி, ரியானா, டீகா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உனக்கு தெரியுமா இங்கே கிரிக்கெட் சூதாட்டம் எங்கே நடக்குதுன்னு? இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க சார். இந்த ஊரில் பந்தயம் கட்டி ஆடுறதுக்கு இடம் நிறையா இருக்குது. அதில் 2 இடம் தான் சார் ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒன்று வந்து கேத்தன் பாய் நடத்துகிறாரு, இல்லை ஆதர்ஷ். 2வது இந்த ஒய்சஸ், அங்கே வந்து சூரி பாய் நடத்துகிறாப்புல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஆதர்ஷ் கிட்ட போகிறது தான் நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை விட உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். உயிரோடு இருக்கணுமா? ஏன் அப்படி என்ன இருக்கு அந்த ஒய்எஸ்எஸ்ல? ஆக்சுவலாக அங்கே அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, பட் அங்கே ஏதோ பெரிய விஷயம்லாம் நடக்குது சார். அந்த இடத்தோட ஓனர் இருக்கால, சூரி சக்சேனா, ஷாட் யமகாதகன்,